ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? விக்னேஷ். எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க? நல்லா தான் பண்ணியிருக்கேன். ரீசனிங் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் சொதப்பியிருக்கேன். பட் இது அப்ரோச்சபிள் தான் எல்லாமே. ஓகே ஓகே. எவ்வளோ அட்டம் கொடுத்துருக்கீங்க ரீசனிங்கில்? ரீசனிங்கில் 19 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 19 மார்க்ஸ் வர மாதிரி. ஓகே, பட் இன்னும் ஒரு 8 மார்க் பண்ணியிருக்கேன். 10 மார்க்ஸே பண்ணியிருக்கேன். ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் ரோஹித். ஓகே. எக்ஸாம் ஓவராலாக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே. எனக்கு ரீசனிங் 32 போட்டிருக்கேன் மார்க்குக்கு. குவான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் 20 போட்டிருக்கேன். ஓகே ஓகே. இன்னொரு 2 or 3 போட்டிருக்கலாம். ஓகே. இங்கிலீஷ் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் மாடரேட் தான். 20 attempt. சிஏ கொஞ்சம் நல்லா தான் படிப்பேன். அதனால் 1 மார்க்கில் ஒரு 17 தெரிஞ்சு, 2 மார்க்கில் ஒரு 4 தெரிஞ்சு, 4 கிட்ட போட்டிருக்கேன். மேபி கரெக்டாகவும் நினைக்கிறேன். ஓகே ஓகே. ப்ரோ நீங்கள்? என்னோட பேர் அரியவன். ஓகே ஓகே. நான் வந்து ரீசனிங் அண்ட் குவான்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். ரீசனிங்கில் வந்து நான் 2 மார்க் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். 2 பசில் கேட்டாங்க, ஒரு இன்புட் அவுட்புட் கேட்டாங்க, அது கரெக்டாக போட்டேன். அது 2 மார்க்கில் வந்து பிளட் ரிலேஷன் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. குவான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அப்ராக்சிமேஷன் எதுவும் கேட்கல, எல்லாமே அதுவும் இந்த குவாட்ரடிகேஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. குவாட்ரடிகேஷன்லாம் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ போட்டீங்க மொத்தமாக? குவான்ஸில் வந்து நான் 30 மார்க் கொடுத்துருக்கேன். 2 மார்க்கில் 1 மார்க்கில் 12 மார்க்கு. 12 மார்க்னா ரொம்ப அதிகமாக நல்லா அட்டம் தான். ஓகேங்களா? சிஏ எப்படி பண்ணீங்க? சிஏ வந்து நான் கொஞ்சம் அந்த அளவுக்கு படிக்க மாட்டேன், கொஞ்சம் மாடரேட்டாக தான் பண்ணுவேன். சிஏ வந்து அட்டெம்ப்ட் கம்மியாக தான். ஓகே ஓகே. அப்புறம் உங்களுடைய ஆப்டி சிஏ மற்ற இங்கிலீஷில் எப்படி பண்ணீங்க? இது ஆப்டி வந்து 2 மார்க்ஸ் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. 2 1 மார்க் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் 6 1 மார்க் போட்டிருக்கேன். கேஸ்லெட் 1, கேஸ்லெட் 4 மார்க்கு, 2 குவாட்ரடிக் போட்டிருக்கேன். ஓகே. அப்போ நீங்கள் வந்து ஆப்டியில் 20 மார்க் மேலே வர மாதிரி பண்ணிட்டு ரீசனிங்கில் ஒரு 5-6 மார்க் யூஸ்வலாக கம்மியாக பண்ணிருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் ஆப்டி ரீசனிங் நல்லா பண்ணியிருக்கீங்க. சிஏ வந்து எப்படி உங்களுக்கு சிஏ எப்படி? எனக்கு ஓகே வந்து நல்லா. நீங்கள் 2 பேரும் நல்லா சிஏ படிச்சுட்டு வந்தீங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அப்ரோச்சபிளாக தான். ஓகே ஓகே. நீங்கள் வந்து ரீசனிங்கில் எக்ஸ்ட்ரானியராக பண்ணியிருக்கீங்க, சிஏ ஓரளவு ஆவரேஜாக பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஒரு நீங்கள் 3 வருஷமாக படிக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோ? 1.5 வருஷம். நீங்கள் 1 இயர். ஸோ ஆவரேஜ், பிகினர், ஆவரேஜ் எல்லா ஸ்டேஜ்லையும் இருக்கீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒவ்வொருத்தர் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ குட் அட்டெம்ப்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? ஃபர்ஸ்ட் ஸ்லாட் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு நம்ம குவான்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இதுவே குவான்ஸே 20+ நல்ல அட்டெம்ப்ட் தான் நினைக்கிறேன். ஓகே. இது ரீசனிங் எப்படி 30+, சிஏ 10+. ஓகே. இப்போ தான் 32க்கு மேலே இருக்குது அவர் ரீசனிங் மார்க். 2 மார்க்கே 16 போட்டிருக்காரு. ஓகே. ஸோ ரீசனிங்கு ஆப்டி சேர்ந்து ஒரு 50 மார்க் எடுத்தால் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து குவான்ஸில் 20 மார்க் போட்டிருக்கீங்க, 50 அதிகம், ஒரு 45 ரேஞ்ச் 2 சேர்ந்து 20 ப்ளஸ் அதில் 20 போட்டிருக்கீங்க, 26 20 அந்த ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ 2 சேர்ந்து 45, ஆப்டி ரீசனிங் சேர்ந்து 45+ எடுத்தால் குட் அட்டெம்ப்ட். மற்றபடி இங்கிலீஷும் சிஏவும் அவங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி அட்டெம்ப்ட் தருவாங்க. ஓவராலாக ஒரு 70 ரேஞ்சில் மார்க் வந்தால் ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஓகேங்களா? 68லேருந்து 72 வர மார்க்காக கன்வெர்ட் ஆகி வரவங்க ஒரு நல்ல அட்டெம்ப்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கட் ஆஃப்லாம் நம்ம அப்புறமா சேனல் நான் போவேன். ஸோ ஆஸ்பிரன்ஸ் நம்ம 3 விதமான ஆஸ்பிரன்ஸ் கிட்ட ரிவ்யூ பார்த்துருக்கோம். இவங்க 2 பேர் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, இவர் ரீசனிங் ஆப்டி எக்ஸ்ட்ரானலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லா சப்ஜெக்ட்டும் இந்த அட்டெம்ப்ட் தான் குட் அட்டெம்ப்ட் இருக்குன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ஆப்டியை பொறுத்தவரை ஒரு 14லேருந்து ஒரு 18 நல்ல அட்டெம்ப்ட் இவர் 20 பண்ணியிருக்காரு, 20 பண்ணியிருக்காரு. 2 பேரும் ஆப்டி 20 பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் 14லேருந்து 16 15 ரேஞ்சில் இருந்தாலும் நல்ல அட்டெம்ப்ட் தான். ஏன்னா ஒரு சில பேர் டைம் கம்மியாக இருக்கிறதுனால எடுத்து ஒரு 4-5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 20-30 நிமிஷமும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணவங்க தான் அந்த 20 ரேஞ்ச் அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ 20 மார்க் வர மாதிரி யாரும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு 15 மார்க் வந்தாலே நல்ல அட்டம் தான். ரீசனிங் செக்ஷனை பொறுத்தவரை 28 மார்க் அட்டம் கிடையாது, 28 ரேஞ்சில் +or-2 இருந்தால் நல்ல அட்டம். அது கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆப்டியில் ஒரு 4 மார்க் சேர்ந்து போட்டுருந்தா அது மேட்ச் ஆகிக்கும். மற்றபடி இங்கிலீஷ் சிஏ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை நம்ம கமெண்ட் பண்ணுவோம்ல. சிஏல ஒரு 8லேருந்து 12, இங்கிலீஷில் பர்சன்ட் தகுந்த மாதிரி 12லேருந்து ஒரு 18, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் வரும். ஸோ உங்களுடைய குட் அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.